ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிஃப்ட் இருக்குது இல்லையா, இதுக்கு என்ஜின் வந்து ரீகண்டிஷன் பண்ணோங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இது என் கையில இருக்குது டைமிங் செயின் சொல்றோம் இல்லையா, அங்க பக்கத்துல வாங்க. இந்த டைமிங் செயின் வந்து 90,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து ஷெட்யூல்ல ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த டைமிங் செயின், டைமிங் பெல்ட், டைமிங் கியர், அதாவது இந்த டைமிங் வந்து கியர் டிரைவ், செயின் டிரைவ், பெல்ட் டிரைவ் இந்த மூணுலயுமே வந்து பண்ண முடியும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா செயின் டிரைவ்ங்க. இதே இனோவாலாம் பாத்தீங்கன்னா பெல்ட் டிரைவ்னு சொல்லுவோம். டவேராலாம் பாத்தீங்கன்னா கியர் டிரைவ், டைமிங் கியர் தான் வரும். ஸோ அதை வந்து ஷெட்யூல்ல ரீப்ளேஸ் பண்ணணும்னு நெசசரி இல்லை. ஆனா இந்த பெல்ட் இந்த செயினை வந்து ஷெட்யூல்ல ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, பிரேக் டவுன் ஆகுறத அவாய்ட் பண்றதுக்கு தாங்க. ஏன்னா டைமிங் செயின் கட் ஆயிருச்சு அப்படின்னா மேஜர் ப்ராப்ளம்ல போய் நிற்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான். இதை ஷெட்யூல்ல ரீப்ளேஸ் பண்ணலாம் பண்ண வேணாமா அப்படின்னு, பண்ணலாமா வேணாமான்னு நம்மளுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நீங்க ரேஷ் டிரைவ் எப்பயுமே ரேஷ் டிரைவ் தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஷெட்யூலுக்கு முன்னாடியே ரீப்ளேஸ் பண்றது நல்லதுங்க. பட் எப்பயுமே கிராஜுவலாவே வெஹிக்கிள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1.5 லேக் கிலோமீட்டர் வரைக்குமே இந்த டைமிங் செயின் வந்து ஓடுங்க. இதோட எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும், எதனால ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணணும்னா, இந்த டென்ஷனர் இருக்கு பாருங்க, இதுதாங்க டைமிங் செயின் டென்ஷனர். இதா இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்ப்ரிங் லோட்ல இருக்கும், உள்ள ஹைட்ராலிக்கும் இருக்கும். இதுதான் இதான் இந்த டென்ஷனர் தான் இந்த டென்ஷனருங்க. இதோட டென்ஷன் வந்து குறைஞ்சிரும், உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். பட் இந்த செயினை பாருங்களேன் எவ்வளவு டைட்டா இருக்குமே. இதை டைட் சைடுன்னு சொல்லுவோம், இதை வந்து ஸ்லாக் சைடுன்னு சொல்லுவோம். இந்த லாக் இருக்குதா, இதை வெளியே எடுத்துட்டோம்னா டென்ஷனர் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டா பிடிச்சிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இன்னும் வந்து இது லூஸ் ஆகக்கூடாது செயினை. இதோட டென்ஷன் குறையுதுனால தான் நம்ம வந்து செயின்ல இருந்து நாய்ஸ் வரும், செயின் வந்து லூஸ் ஆயிரும். ஸோ நம்ம இந்த சைக்கிள்க்குலாம் செயின் டைட் இருக்கும்ல, சைக்கிள் பைக்குக்கெல்லாம் அப்பப்போ அந்த அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த டென்ஷனர் வச்சிருக்காங்க. இது பாருங்க, இந்த பிஸ்டன் எவ்வளவு லென்த் இருக்குன்னு, இங்க பாருங்க எவ்வளவு கம்மியா வந்திருக்குது அப்படின்னு உள்ளுக்க. ஸோ இது நாளாக நாளாக இதோட ஸ்டிஃப்னஸ் வந்து அப்படி செயின் லூஸ் ஆக இது உள்ள இருந்து அப்படி வெளியே வந்துக்கிடுங்க ஸ்ப்ரிங் லோட்ல. ஓகேங்க.